நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ். வணக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன வவுச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஸோ வழக்கமாக நம்ம பார்க்கும்போது வெளியில் போகும்போது ஃபஸ்ட்டு கேட்குற நேம் என்னென்னா சேல்ஸு, பர்ச்சேஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ்னாலே வந்து மெயினான திங் என்ன அப்படின்னா முதல்ல சேல்ஸு, அப்புறம் பர்ச்சேஸ். இந்த ரெண்டு தான் வந்து காமனாக நம்ம கேட்குற வார்த்தை. ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் வவுச்சருக்குள்ளே போகிறேன். ஸோ சேல்ஸ் வவுச்சரில் பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F8. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஷார்ட்கட் கீ வந்து F4, F5, F6. ஸோ இந்த மூணுமே பார்த்துருப்போம். ஒன்று வந்து கான்ட்ரா, F4ன்றது கான்ட்ரா, F5ன்றது பேமெண்ட்டு, F6 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட். ஸோ F7 வந்து ஜேர்னல், அது இப்போது பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வவுச்சர் வந்து சேல்ஸ் பார்க்குறோம். ஸோ சேல்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேஷ் சேல்ஸ், இன்னொன்று வந்து கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஷ் சேல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, காசை கையில் கொடுக்குறீங்க, அப்படியே பொருளை வாங்கிட்டு வந்துடுறீங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஒரு 700 ருபீஸ் சொல்கிறாங்க, 1500 ருபீஸ் சொல்கிறாங்க, கையில் கொடுத்துட்றீங்க, பில் கொடுத்துறாங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதுதான் வந்து கேஷ் சேல்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா கடைக்கும் போகும்போது பில் வாங்குங்க. முதல்ல பில்லு வந்து எல்லா இடத்துலையும் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கேஷ் பில்னு போட்டிருப்பாங்க, இல்லை இன்வாய்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இல்லை வவுச்சர்னு போட்டிருப்பாங்க. வவுச்சர் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கேஷ் பில் இல்லை இன்வாய்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒரு பழக்கத்தை கொண்டு வரீங்கன்னா, எங்கேயா போனீங்கன்னா முதல்ல பில் வாங்குங்க. பில் வந்து இதுக்காக கிளாஸ்க்காகன்னு கிடையாது, எல்லா இடத்துக்கும் பில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே வந்து சேல்ஸுன்ற பார்ட் மட்டும் கிடையாது, எந்த பொருள் நீங்கள் கொடுத்தாலும் வாங்கினாலும், காசு கொடுத்தாலும், நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, பில் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து கேஷ் சேல்ஸ் அப்படின்றது பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வந்துடுறது. பணத்தை கொடுத்துட்டு பொருளை விற்கிறது. பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம். கேஷ் சேல்ஸோட மீனிங்னா இப்போ நீங்கள் தான் எல்லாமே உங்கள் பேஸ் பண்ணி தான் கம்பெனி வருது. அப்போ சேல்ஸ் அப்படின்றது நீங்கள் தான் சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாரும் சேல்ஸ் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பர்ச்சேஸ். ஸோ அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் காசை வாங்கிக்கிறீங்க, கம்ப்யூட்டரை கொடுத்துட்றீங்க. சரி, ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா, அப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் கேட்குறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் 40,000 ரூபா, ஒரு 10 கம்ப்யூட்டர் விற்கிறீங்கன்னா 4 லட்ச ரூபா ஆகுது. எந்த ஒரு கஸ்டமரும் உங்கள்கிட்ட 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு உடனே அந்த 10 கம்ப்யூட்டர் வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் வைப்பாங்க. அந்த கிரெடிட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, மீதி ஒரு 3 லட்ச ரூபா நான் ஒரு 10 டேஸில் தரேன் சார், 25 டேஸில் தரேன், இல்லை 1 மந்த் டைம் கொடுங்க, நான் சேல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். தட் இஸ் கால்ட் கிரெடிட். ஸோ கேஷ் சேல்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட காசை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொருளை விற்கிறது, அது கேஷ் சேல்ஸு. கிரெடிட் சேல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொருளை விற்றுருவீங்க, ஆனால் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருவாங்க, மீதி பேலன்ஸை அப்புறம் கொடுப்பாங்க. அது சம் டேட், நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்து. கஸ்டமர்கிட்ட ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்போ நீங்கள் கொடுங்கப்பா, எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் பொறுமையாக கொடுங்க அப்படின்வாங்க. புதுசாக இருக்க கஸ்டமர்னால் நீங்கள் அந்தளவுக்கு அதை நம்பி கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாரமோ 2 நாளோ தான் டைம் கொடுப்பீங்க. ஸோ அதான் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு மோஸ்ட்லி நல்லா பழகப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கிரெடிட்டே கொடுப்போம். இப்போ நிறைய அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே கிரெடிட்டில் தான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பொருளை வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட விற்றதுக்கப்புறம் தான் யார் வந்து ஏன்னா அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஒன்ஸ் பொருளை கொடுத்துட்டா போதும், எப்போ வேணால் காசு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான். அது பெரிய ஸ்டோருன்றதுனால எப்போ வேணால் அவங்ககிட்ட போய் காசு வாங்கிக்கலான்ற காரணத்தினால உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, அதை பிரித்து சீல் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சேல் பண்ணதுக்கப்புறம் அந்த காசு எடுத்து ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து கிரெடிட் சேல்ஸோட யூசஸ். ஸோ இந்த சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மோட் இருக்குது. என்ன மோட்னா, அக்கௌண்டிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் இன்வாய்ஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் மோட். ஸோ அக்கௌண்டிங் மோட்னா பேஜ் நம்பர் 142 எடுத்துங்க. அதில் சேல்ஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா F8 ஷார்ட்கட் கீ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸும் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சேல்ஸும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து மோஸ்ட்லி எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை உங்களுக்கு அந்த சேல்ஸோட மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா F8 கீழே ஒரு பாக்ஸ் போட்டு அலோ இன்வாய்ஸிங் போட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செப்பரேட் டிஸ்கவுண்ட் காலம்ஸ் ஆன் இன்வாய்ஸஸ் போட்டிருக்காங்க, அதுவும் எஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இன்வாய்ஸ் மோட் பார்க்கும்போது அதை நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்வாய்ஸ் மோட் பார்க்கல. பாசிபிள் டிரான்சாக்ஷன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் இதில் அவைலபிள்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க பாசிபிள் டிரான்சாக்ஷனில் வந்து டெபிட், ஏன்னா சேல்ஸ்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரெடிட் அப்படின்னு வேர்டு தெரியும்.
அப்போது கிரெடிட் அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கண்ணை மூடிட்டு கிரெடிட்னு சொல்லிடலாம். அப்போது கிரெடிட்டில் எப்பவுமே என்ன வரும், சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் வரும். டெபிட்டில் என்னெல்லாம் வரலாம், என்ன ஆப்ஷனல்னா ஒன்று கேஷ் இல்லை பேங்க் அக்கௌண்ட் வரலாம். ஸோ அப்போது பணமாக கொடுத்து பொருளை வாங்கினாங்க அப்படின்னா அந்த இடத்துல கேஷ் சேல்ஸில் கிரெடிட்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் வரும். அதே மாதிரி கிரெடிட்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, பார்ட்டி நேம் வந்து டெபிட்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ன்றது பார்ட்டி நேம், அப்போ அவங்களுக்கு டெபிட்டில் வரும். இப்போ டெக்நெட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடனுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி நேம் வரும். அப்போது கிரெடிட்டில் எப்பவுமே சேல்ஸ் அக்கௌண்ட் தான் வரும், அது மாறவே மாறாது. ஆனால் டெபிட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று கேஷ் வரலாம், இல்லை பேங்க் வரலாம், இல்லைனா பார்ட்டி நேம் வரலாம். அப்போ சேல்ஸுன்னு நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாலே கிரெடிட்டில் சேல்ஸ் அக்கௌண்ட், அவ்வளோதான், எந்த மாற்றமும் கிடையாது. டெபிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேஷு இல்லை பேங்க் அக்கௌண்ட். புரியுதுங்களா? சரி, இதில் ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் லெட்ஜர்லாம் போடும்போது சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டிருப்போம், சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் போட்டிருப்போம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டிருப்போம். இந்த 4 என்ட்ரி போடும் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது வந்து நம்ம ஆப்ஷன் வந்து எஸ் தான் கொடுப்போம். இது கண்டிப்பாக இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் வந்து எஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடுக்காம நோ கொடுத்தா என்ன சார் ஆகும்னா, நீங்கள் எந்த ப்ராடக்டை போடுறீங்களோ அந்த ப்ராடக்ட் நேம் உங்களுக்கு டிஸ்பிளே வராது, கீழே வராமல் டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். டெபிட் வரும், கிரெடிட் வரும், அவ்வளோதான் வரும். ஸோ என்ன ப்ராடக்ட் போடுறீங்களோ அந்த சேல்ஸ் கீழே அது கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் கம்பல்சரி என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரி, நெக்ஸ்ட் உங்கள் புக் எடுத்துங்க. புக்கில் வந்து பேஜ் நம்பர் 143. ஸோ 143ல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன் 1/5/2006 2 numbers of HP laser 1010 printers were sold for cash of rupees 10,840 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. each from main location to new customer and sales taxும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 2,168ன்னு சொல்லி சேல்ஸ் டேக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/5/2006 HP லேசர் 1010 பிரிண்டர், அது மாடல் நம்பர், அது 1010ன்றது ரேட்டு கிடையாது, அது மாடல் நம்பர். ஸோ 2 நம்பர்ஸ் தான், 2 நம்பர் விற்கிறாங்க. சோல்டு ஃபார் கேஷ் ருபீஸ் 10,840. ஆக்சுவலாக அது ஆர் கிடையாது, ஆஃப் ருபீஸ் 10,840 ஈச் ஃப்ரம் மெயின் லொக்கேஷன் டு நியூ கஸ்டமர் அண்ட் சேல்ஸ் டேக்ஸும் கொடுத்துட்டாங்க 2,168 அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி இது என்ன மோட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அக்கௌண்டிங் மோடுன்னு சொல்கிறேன். அக்கௌண்டிங் மோடில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமௌண்ட்டு போடுவோம். நம்ம அக்கௌண்டிங் மோடில் போடும்போது எப்பவுமே முதல்ல டெபிட் கிரெடிட் போடும்போது ஃபஸ்ட்டு அமௌண்ட் போடணும், கரெக்டுங்களா? அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் போக முடியும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து சேல்ஸ் போடுற யாருமே அக்கௌண்டிங் மோட் போடவே மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்வாய்ஸ் மோடு தான் போடுவாங்க. இன்கேஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னும் போது அக்கௌண்டிங் மோட் போடுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறேன் பாருங்கள். 10,840ன்றது ஒரு பிரிண்டரோட விலை, இன்ட்டு 2 எவ்வளோ ஆச்சு, 21,680. ஸோ கொடுத்துட்டு அதுக்கு வந்து 10% அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஆனால் அவங்க சொல்கிறது பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா 2,168ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா 10,840 சேல்ஸ் டேக்ஸ் இஸ் 10% ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 10% வேர்ட் கொடுக்காம 2,168ன்னு அவங்களே கேல்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ 21,680 ரூபாய்க்கு 10% எவ்வளோ, 2,168. அப்போது இது சேல்ஸ் டேக்ஸோட அமௌண்ட்டு. இப்போ ஆக்சுவலாக சேல்ஸ் டேக்ஸ்ன்ற வேர்டுக்கு பதில் தான் இப்போ ஜிஎஸ்டி அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் உங்களுக்கு நான் இதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல சேல்ஸ் டேக்ஸ்ன்ற வேர்டுக்கு பதிலாக இப்போ ஜிஎஸ்டின்னு வந்துடும். ஸோ இப்போது டோட்டலாக வந்து 10,840 × 2 21,680. அதுக்கு அவங்களே 2,168 கொடுத்துட்டாங்க. இப்போ மொத்த வேல்யூ எவ்வளோ, 23,848. இப்போ நான் இங்கே காமிக்கிற மவுஸில் கர்சர் இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ முதல்ல அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ட்ரியே போட ஆரம்பிக்க முடியும். இதுதான் சேல்ஸில் அக்கௌண்டிங் மோடோட யூசஸ். ஸோ 2 நம்பர் பிரிண்டர் விற்கிறாங்க. ஒரு பிரிண்டரோட விலை வந்து 10,840 ரூபா. 2 பிரிண்டர் வைக்கிறாங்க. அதுக்கு சேல்ஸ் டேக்ஸ் வந்து 2,168 ரூபா. ஸோ மொத்தமாக 23,848 ரூபா. ஓகேங்களா? சரி, ஃபைன். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ நான் என்ட்ரி போடுறேன். ஸோ என்ட்ரிக்குள்ளே போங்க. ஸோ அதில் சேம் கம்பெனி ஓப்பன் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட மெயின் கம்பெனிலே போட்டுவாங்க. சரி, இப்போது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறேன், லெட்ஜருக்குள்ளே போகிறேன், ஆல்டருக்குள்ளே போகிறேன், சேல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, எதுக்கு சார் இதுக்குள்ளே வரீங்க, வவுச்சர் தானே சார் போடணும். வவுச்சர் போடுறதுக்கு முன்னாடி சேல்ஸ்க்குள்ளே வாங்க. இங்கே இருக்க பாருங்கள், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் இருக்குங்களா,
இதுக்கு தான் நான் வவுச்சருக்குள்ளே போகாமல் லெஜருக்குள்ளே வந்தேன். இது சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன் ரெண்டுத்துலேயும் இது வந்து இன்வென்ட்ரி வேல்யூஸ் அஃபெக்டட் எஸ்ல தான் இருக்கும். ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிங்க. ரீசெக் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுவும் பார்க்கலாம். அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்னும் பாருங்கள். பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் இதில் நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை நான் பார்க்க சொல்கிறேன். இதை செக் பண்ணிங்க. சரி, இதை செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே கால்குலேட்டர் போட்டிருக்குங்களா? இதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். இல்லை மவுஸில் போய் இங்கே கிளிக் பண்ணலாம். ஒன்று அப்படியே பண்ணலாம். அப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு எப்படி சார் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டுக்கு பாருங்கள். கண்ட்ரோல் ப்ளஸ் எம் அப்படின்றது மெயின் ஃபியூச்சர்னு அர்த்தம். அப்போ மெயின் ஃபீச்சர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம். இல்லை எஸ்கேப் கீ கொடுத்தீங்கனாலும் மேலே வரும். இல்லைனா இங்கேருந்து கண்ட்ரோல் எம் கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு வரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வரணும்னா கண்ட்ரோல் எம் கொடுக்கணும். அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் என். இல்லை மவுஸில் கொண்டு போய் கிளிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ கொடுத்துட்டு இங்கே ஒரு அமௌண்ட் நீங்கள் போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா 10,840 இன்டூ 2. இன்டூன்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் கீபோர்டில் ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பாருங்கள் என்டர் ப்ளஸ்ஸு மைனஸு அப்புறம் மல்டிப்ளிகேஷனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாஷு. தட் இஸ் உங்களுக்கு 8க்கு மேலே வந்து ஸ்லாஷ் இருக்கும் டிவிஷன். 9க்கு மேலே நம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரிக். அந்த ஆஸ்ட்ரிக்ன்றது தான் மல்டிப்ளிகேஷன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸு அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ அங்கே கொடுத்துட்டு 10,840 இன்டூ கொடுங்க. இன்டூ கொடுத்து 2 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21,680. அப்போ 21,680 ஓகேங்களா ப்ளஸ் 2168 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ 23,848. இப்படி தான் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த கால்குலேட்டரில் இப்போ நீங்கள் மேலேயும் கீழேயும் போகிறதுனா மேலே அப்பாரோ யூஸ் பண்ணால் மேலே பார்த்துக்கலாம், கீழே வந்தால் கீழே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதில் எந்த நம்பர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், எப்படின்னா கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுறது தான் இது. இதுலேயே வந்து ஒரு நம்பர் ஆர் ப்ளஸ் 6ன்னு கொடுத்தீங்கன்னா தப்புன்னு வந்துடும், எரர்னு காமிக்கும். இதில் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். இப்போ நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் ப்ரீவியஸானா ஆரோஸ் கொடுத்துட்டு பார்த்துக்கலாம். இது டேலி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இது ஆக்டிவேஷனில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா அந்த கால்குலேட்டர் போய்டும்னா அந்த நம்பர்லாம் போய்டும், அந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்காது. நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வியூவிலே இருக்குவீங்க, இங்கே தான் இருக்கீங்கன்னா கீழே அப்படியே தான் இருக்கும், அது டெலீட் ஆகாது. எப்போ டேலி விட்டு வெளில வரீங்களோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகிடும். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், வவுச்சருக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போய் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு லெஜரில் போய் முதல்ல செக் பண்ணிங்க. ஆல்டரில் போய்ட்டு சேல்ஸில் செக் பண்ணிங்க. சேல்ஸில் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் வவுச்சர் கால்குலேட்டர் செக் பண்ணால் கால்குலேட்டர் போட்டுக்கலாம். அப்புறம் அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிப்ட் பார்த்துருப்பீங்க, கான்ட்ரா பார்த்துருப்பீங்க, பேமெண்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்க போகிறது சேல்ஸ். ஸோ சேல்ஸை கிளிக் பண்ணுங்கள். சேல்ஸை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி தான் F12 போங்க. F12 போய்ட்டு என்டர் நோ கொடுத்துருங்க. அண்ட் தென் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கிரெடிட் ஆர் டெபிட் டு இன்ஸ்டெட் ஆஃப் 2/. ஸோ இது எஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஸோ டெபிட் கிரெடிட் மாறிடுச்சு. இப்போ டேட்டு மாற்றுங்க. ஸோ டேட் என்ன சார் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ 1/5/2006 டேட்டை கரெக்டாக போடுங்க. 1/5 போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முறைய ரெஃபரன்ஸ் கேட்கும் சேல்ஸ் போடும்போது. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி தான் போடுறோம், அதனால் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் டெபிட் கேட்குது. ஸோ பேஜ் நம்பர் 144 எடுங்க. அதில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு சேல்ஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி கேஷ் தான் டெபிட்டில் வரும்னு சொல்லியிருக்கேன், கேஷ். ஸோ கேஷை சூஸ் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. இதுதான் வந்து இதில் ஒரு ட்ராபேக். என்ன ட்ராபேக் அப்படின்னா முதல்ல அமௌண்ட்டை போடணும். அமௌண்ட்டை போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி போட முடியும். ஸோ அதனால தான் அக்கௌண்டிங் மோடுன்ற பார்ட். அக்கௌண்டிங் மோட்னால என்ன பண்ணுவாங்கன்னா டெபிட் கிரெடிட் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை போட்டதுக்கப்புறம் தான் என்ட்ரி போட முடியும். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 23,848 அப்படின்னு சொல்லி முதல்ல என்ட்ரி போட்டு வச்சுருங்க. போட்டதுக்கப்புறம் கிரெடிட்டில் கேட்குது. ஸோ இங்கே கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு என்ட்ரி தானே போடுவீங்க, ஆனால் இங்கே 2 என்ட்ரி போட்டிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிற பாருங்க, சேல்ஸ் போடுங்க. சேல்ஸ் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சேல்ஸ்ன்னு சூஸ் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் இன்வென்ட்ரி அலோகேஷன் ஃபார் சேல்ஸ்ன்னு போட்டு நேம் ஆஃப் ஐட்டம்னு இங்கே வந்துடும். இது எப்போ வரும்னா அந்த இன்வென்ட்ரி அலோகேஷன் இன்வென்ட்ரி அஃபெக்டட் சொல்லி போட்டோம் பார்த்தீங்களா, எஸ்ஸு, அதை நீங்கள் கொடுக்காம இருந்தால் இந்த ஸ்க்ரீனே உங்களுக்கு வராது. நீங்கள் அது கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு ஸ்க்ரீன் வரும்.
ஸோ இதில் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HP லேசர் 1010 அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இங்கே கொடுத்த உடனே பாருங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்க்ரீனை உள்ளே போகும், உள்ள ஒரு டயலாக் பாக்ஸ்குள்ளே போகும். இங்கே என்ன காமிக்கணும், ஐட்டம் அலோகேஷன் ஃபார் HP லேசர்னு காமிக்கும். ஸோ குடோன் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்காம இருந்தாங்கன்னா அது வந்து மெயின் லொக்கேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மெயின் லொக்கேஷனை சூஸ் பண்ணிங்க. எவ்வளோ எத்தனை குவான்டிட்டினா 2 குவான்டிட்டி. எவ்வளோ ரேட்டுன்னா அதுவே வந்திருக்குங்களா. இது நம்ம எங்கே போட்டிருப்போன்னா இன்வென்ட்ரியில் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நம்மளே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10,840 அப்படின்றத நம்ம சேல்ஸ் ப்ரைஸில் கொடுப்போம். காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருப்போம். அதில் செல்லிங் ப்ரைஸ் போட்டிருப்போம் 10,840. அப்படியே என்டர் பண்ணுங்கள், மறுபடியும் என்டர், மறுபடியும் என்டர். ஸோ திரும்பியும் கேட்குது வேறு என்ன ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்குது. ஸோ அது முடித்த உடனே திரும்பியும் பழைய ஸ்க்ரீனுக்கு வரும், இன்வென்ட்ரி அலோகேஷன் ஃபார் சேல்ஸ்ன்ற அந்த பழைய ஸ்க்ரீனுக்கு வரும். மறுபடியும் என்டர் பண்ணுங்கள், நேம் ஆஃப் ஐட்டம். இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கா, கிடையாது, நிறைய ப்ராடக்ட் விற்பாங்க. ஸோ அப்போது இப்போ நம்ம ஒன்று தான் விற்றுருக்கோம். ஸோ இப்போ கீழே நேம் ஆஃப் ஐட்டம் காமிச்சிருக்கு, ஸ்க்ரீனில் இங்கே வருது. மறுபடியும் என்டர் பண்ணால் தான் வெளியில் வரும். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ கிரெடிட்டில் திரும்பி ஏன் சார் கிரெடிட் காமிக்குது, நம்ம தான் என்ட்ரி போட்டுமே, போடல. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெபிட்டில் கேஷ் அப்படின்னு சொல்லி போட்டு 23,848 போட்டுட்டோமா. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் போட்டிருக்கோம். சேல்ஸில் HP லேசர் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் போட்டோம் இங்கேயே வந்திருக்கா. ஸோ சேல்ஸில் HP லேசர் 1010 2 நம்பர்ஸ் மட்டும் போட்டோம். பழைய அமௌண்ட் 10,840 சேல் இருந்தது. இங்கே 21,680. இந்த அமௌண்ட் கரெக்டாக செக் பண்ணுங்கள், ஏன்னா மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு தப்பாயிடும். இது கரெக்டாக பார்த்துக்கணும். முடித்த உடனே இந்த அமௌண்ட் இங்கே காமிக்குது, ஆனால் 21,680 தான் இங்கே வந்திருக்கு, வேறு எதுவும் வரல. ஸோ கிரெடிட் கொடுத்து மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு கொடுங்க. நம்ம சேல்ஸ் டேக்ஸ் ஆல்ரெடி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் கீழே போட்டிருப்போம். அப்படி இல்லைனா அங்கே ஆல்ட்டு சி கொடுத்துட்டு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸும் க்ரியேட் பண்ணணும். இல்லைனா மட்டும் இப்போ தேவையில்ல. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது. என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடித்த உடனே அதுவே 2,168ன்னு எடுத்துருக்கு. எப்படின்னா 23,848 வந்து டெபிட் அமௌண்ட்டு, அதில் 21,680 சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸோட அமௌண்ட் வந்து மீதி இருக்கிற பேலன்ஸை அதுவே டேலி பண்ணிவிடும். அதோட வேலையே தான். ஸோ 21,680 மீதி பேலன்ஸ் வந்து 2,168. இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்குது, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சேவ் பண்ணு. இவ்வளோ தான் சேல்ஸோட என்ட்ரி. ஸோ பேஜ் நம்பர் 145ல் பாருங்கள், கீழே சேல்ஸ் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 5/6/2006 4 லாஜிடெக் மவுஸ் worth ₹350 sold from main location எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே கீழே போயிட்டு கீழே வந்துடுங்க. இந்த இடத்துல 350 × 4 அப்படின்னு சொல்லி போடுங்க, 1400. ஸோ டேட் இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணணும். நீங்கள் இங்கேயே பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டு கொடுங்க. டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/6 என்ட்ரு பண்ணுங்கள். டெபிட்டில் வந்து கேஷ். இது ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் நிறைய என்ட்ரி போட்ட மாதிரி இருக்கும், இதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதில் வெறும் கேஷு சேல்ஸ் மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்றதுனால டெபிட்டில் கேஷு, கிரெடிட்டில் சேல்ஸ், அவ்வளோதான். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1400 போடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் இந்த இடத்துல சேல்ஸ் கொடுங்க, சேல்ஸ் சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். நேம் ஆஃப் ஐட்டம் கேட்குது, நேம் ஆஃப் ஐட்டமில் லாஜிடெக் மவுஸ் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி முடிச்சோன்னே ஐட்டம் அலோகேஷன் ஃபார் லாஜிடெக் மவுஸ் கேட்குது. குடோன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன். குடோன் எத்தனை குவான்டிட்டினா 4. எவ்வளோ அமௌண்ட்னா 310 தான் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ விற்கிறாங்க, 350 விற்கிறாங்க. அப்போ நீங்கள் 350 நாங்கள் மாற்றணும். ஃபஸ்ட் அங்கே இருந்தது 310 தான் இருந்தது, 315 மாற்றுங்க. நீங்கள் மாற்றாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 1240 வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா டேலி ஆகும்போது இந்த இடத்துல கரெக்டாக வராது. ஏன்னா இங்கே 1400 போட்டு வச்சுருக்கீங்க ஆல்ரெடி. அப்போ இங்கே 1240னா அப்போ மீதி இருக்கிற பேலன்ஸ் கேட்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், இங்கே அமௌண்ட் ஏன்னா புக்கில் கொடுத்துருக்க அமௌண்ட்டும் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க அந்த செல்லிங் ப்ரைஸும் கரெக்டாக செக் பண்ணணும். அப்போ 350 போட்டு என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு வரும். இப்போ வேறு எதனா ப்ராடக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வேறு எதுவும் ப்ராடக்ட் கிடையாது. ஒன்ஸ் அகேன் என்டர், திரும்பி என்டர், வெளியில் வந்துடும். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அதுவே கரெக்டாக டேலி ஆயிடுச்சு. 1400 நரேஷன் கேட்குது, நீங்கள் நரேஷன் கொடுத்துங்க, கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க. ஸோ முடித்தோடனே வெளியில் வாங்க, டிஸ்பிளே போங்க, டே புக்கு, ஆல்ட் F2 ஸ்பேஸ் பார் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட சேல்ஸ் என்ட்ரி. ஸோ இங்கே ஒரு சேல்ஸ் என்ட்ரி, இங்கே ஒரு சேல்ஸ் என்ட்ரி. ஏன்னா டேட் வைஸாக மாறி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்னு 100% கம்ப்ளீட் எஜுகேஷனல் சென்டர். அதனால தான் ரிசல்ட்டும் 100%